மிக அற்புதமா சென்சிங் அப்படியே பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருக்கிற மலர் வந்து சென்டாரி. பர்பிள் கலரு, சென்டாரியம் எம்பலாட்டம் பிங்க் கலரு. ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் வரும். பார்க்கறதுக்கே பாருங்க அட்ராக்ஷன். கோஸ்டல் ஏரியா, அதாவது ஆத்தோரம், கடலோரம், எல்லா எந்த மலரே செடியே வளர முடியாதுன்ற இடத்துல வளர்றது. இவங்க இல்லாத இடத்துமே கிடையாது. ஞானியோ அரசியல்வாதியோ சினிமாக்காரனோ இல்லாத இடம் இருக்கும், ஆனா இவங்க இல்லாத இடம் இருக்காது. இந்த மலர் இல்லாத இடமே கிடையாது உலகத்துல. எல்லா இடத்துலயும் ரோட் சைடு, உடஞ்ச இடம், சுடுகாடு, தைரியமா சென்டாரி மண்ட் வருமானம் நார்ஃபாக்ஸ் கோஸ்ட்ல இருக்குது. சென்டாரி மும்பலாட்டம் நேரா நிறைய இடத்துல பார்த்தோம். அது பார்த்துருக்காங்க. டேர் டு க்ரோ, அதாவது பயப்படும். என்ன பயப்படும்னா, எங்க செடிங்கெல்லாம் பயப்படுற இடத்துல கூட இது வளரும். நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, காவ உள்ள போய் தூக்கின்னு வருவான் பணத்தை, மலை கீழே போய் தூக்கின்னு வருவான் அடிப்பட்ட ஆளுங்களை. பயப்படுற மக்கள்லாம் பயப்படுற இடத்துல போயிட்டு வந்து ட்ரீட் பண்றவன் அவன். புதர்கள் நடுவுல அப்படியே ஃபார்மிங், டிராபிக் இடத்துல வளரும், கமர்ஷியல் ஏரியால வளரும். சாயில் வந்து ரொம்ப செழிப்பான இடத்துல இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, அது வளரும். சாதாரண இடம் போக்கு, கால் மிதிச்சுன்னு தான் போனோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஒருத்தர், ரெமெடி எடுக்கிறவங்க சென்டாரி எடுக்கும் போது அதை மெரிக்காம போக முடியாதுன்னு பார்த்தா, அதே ரெஃபரன்ஸை 4-5 புக்ல சொல்லிக்கிறான். நீங்க அதை மிதிப்படாம அது நீங்க பார்க்க முடியாது. அதை அந்த மலரை மிதிப்படாம, ரொம்ப சின்ன செடி, அது ஈஸியா பார்த்து ஓவர்ல காரணம் இது இல்லைன்னு. காலு கீழே தான் இருக்கும், அது ட்ரேஸே இருக்காது. வருஷத்துக்கு 2 தடவை வளரக்கூடியது. ஹார்ட்லி அப்சர்வ், அதை வந்து அப்சர்வ் பண்ணவே முடியாது. அந்த மலரை ஓவல் ஷேப் லீவ்ஸ் இருக்கும். லீவ்ஸே பாத்தீங்கன்னா ஓவர் கலரா இருக்கும். அது ஓவலா இருக்கு பாருங்க, அந்த ஓவல் ஷேப். 1 மில்லிமீட்டர் லாங்ல இருக்கும், 25 மில்லிமீட்டர் லாங்ல ரூட்ஸ் இருக்கும். ரூட் வந்து அதாவது வேர் வந்து சின்னதா பிடிச்சிருக்கும். அந்த மரம் செடி வந்து உள்ள அங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மலர் அப்படியே வேலை வந்து லைட்டை நோக்கி போகும். லைட்டை பார்த்துன்னு இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்லா கவனிங்க, இந்த எல்லா செடியும் தள்ளி விட்டுட்டு இது போய் செடியும் எனர்ஜியும் லைட்டையும் பார்க்கும். அதனுடைய ஜெஸ்டர் பாருங்க, நான் இதான் அப்படின்னு சொல்றது. தரைய கவ்வின்னு இருக்கும், அப்படியே படுத்துன்னு இருக்கும். முந்தி கொண்டு போய் மேல எல்லா செடியை விட்டு முந்தி கொண்டு போவோம், டாமினேட் பண்ணோம், அந்த ஏரியாவை டாமினேட் பண்ணோம். அந்த செடி வளர்றது லையிங் பிளாட் ஆன் எர்த், அப்படியே தரையில அப்படியே படர்ந்து இருக்கும். யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, அதை ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க. கப்பு மாதிரி இருக்கும் அந்த செடியே. அந்த செடியை ஃபுல்லா கப்பு மாதிரி இருக்கும். மழை பெஞ்சா அப்படியே நேரம் வேருக்குள்ள போகும் தண்ணி. 3 இழைகள் இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸ்ப்ரிங் சீசன்ல, ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் சீசன்ல வரும், அதுக்கப்புறம் தண்டு வரும், அதுக்கப்புறம் சம்மர் சீசன்ல வரும். எப்படி ஏடகூடமா இருக்கும். அது அப்படியே ஆப்போசிட். எல்லா நேரத்திலும் காத்து இருக்கிறது இந்த மனநிலை. அப்படியே வந்து கரெக்டா நான் வச்சதுதான் சட்டம், நான் நடந்துக்கிற மாதிரி தான் நடப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மலர். ஸ்பேஸை வந்து கவர் பண்ணிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்கக்கூடியது. இண்டிபெண்டன்ட் ஃப்ளவர் ஹெட்ஸ், அதாவது கொத்து கொத்தால ஒரு பூ வந்துச்சுன்னா ஒரே ஹெட்ல இருந்து ஒரு பூ தான் வரும். அதே மாதிரி ஒரு பூல விதை வந்து ஒரு பூல இருந்து தான் வரும். அதுல என்ன சொல்லுதுன்னா இந்த மலரு, நீங்கள் தனித்தன்மை வாழ்ந்த ரேர் பீயிங், ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மலர் மாதிரியே. அது கொடுக்கறதும் ஒரு மலர்ல இருந்து ஒரே ஒரு விதை தான் கொடுக்குது. அதே மாதிரி க்ளோசிங் இருக்குல்ல, பூக்கள் விரியறதும் அது பாட்டுக்கு டைமுக்கு விரியும், அது இஷ்டத்துக்கு விரியும், அது இஷ்டத்துக்கு க்ளோஸ் பண்ணும். 12 மணிக்கு வரைக்கும் விரிஞ்சிருக்கும், க்ளோஸ் பண்ணா அது கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிடும். பூ ரொம்ப ஹெசிஸ்டன்ட்,
போனா போலாம், வளர்ந்தா மலரலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்கான பிரில்லியன்ட் லுக், அழகான லுக் இருக்கும். சின்னதா, அதாவது ஒரு செடி அளவு கூட இருக்காது. அந்த செடினா கொஞ்சம் ஹைட்டா இருக்கும்ல, அப்படியே தரையோட ஒட்டி இருக்கும். ரொம்ப குனிஞ்சுதான் நீங்க அதை பார்க்கணும். அது என்ன சொல்லுதுன்னா அந்த மலரு, ஐ ஆம் ஓகே டு பி மீ. நான் நானா இருக்கேன். நான் யாரு கூட போட்டி போனி அவனா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணல. நல்லா கவனிக்கணும். நான் ராஜாவாக முயற்சி பண்ணல. நான் வந்து ஹீரோவாக முயற்சி பண்ணல. நான் நானா இருக்கேன்பா. நான் என்னில் சிறந்தது. ஒரு போயம் இருக்கு. இஃப் யூ cannot be the pine at the top of the hill, be the small grass in the rill. அப்படி நீங்க ஒரு 12th பாடத்துல கூட இருந்தது. மலை மேல உச்சியில் இருக்க பைனா இருக்கணும்னா இல்ல, சாதாரண ஒரு புல்லா கூட இருக்கலாம், ஒரு பூண்டா கூட இருக்கலாம். ஆனா பூண்டா இருக்கணும், புல்லா இருக்கணும். நான் நானா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஹெட், அதாவது ஒரு சின்ன குச்சியில வந்து அதுல இருந்து ஸ்டாக் வந்து முதல்ல தலை வரும், அதுக்கப்புறம் வந்து பூ வரும். ஃபர்ஸ்ட் ஃபிளவர்ல இருந்து சீடு வந்த பிறகு, அதாவது முதல் மலர்ல இருந்து விதை வந்த பிறகு வந்துச்சுன்னா லாஸ்ட் மலர் வந்துடும், அதோட நின்றும். அதுக்கப்புறம் சீடு வந்தாவே இது வராது. ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அது. விதைகள் பாத்தீங்கன்னா மிக 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 சின்னதா இருக்கக்கூடியது, ரொம்ப பவுடர் மாதிரி இருக்குது. அது ஆட்டத்துல கீழே விழுந்துரும் அந்த விதைகள். காட்டாலும் தண்ணியாலும் அடிச்சு சொல்லப்பட்டு எங்கேயோ போய் சூப்பரா வளரும், அட்டகாசமா ஜெர்மினேட் ஆகும். சம்மர் சீசன்ல ஒரு சீசன்ல வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த சீசன் தான் வரும். அது வெயிட்டிங் கேம், வெயிட் பண்ண வைக்கும் நம்மள. இந்த சீசன்ல வருமானு பார்த்தா வராது. யூனிக்னஸ் ஆஃப் லைஃப் அதுதான். தே ஆல்சோ சர்வ் ஹூ ஒன்லி ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் பண்றவங்க தான் வந்து சர்வ் பண்றாங்கன்னு. உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொள்ள டெம்பரேச்சர் வித்தியாசப்படுத்திட்டே இருந்து நாக்கினுடைய தன்மை சுவை இல்லாம போச்சு. இவ சுவை இல்லாத மனிதர்கள், அதனால சுவை இல்லாத நாக்கு இருந்துச்சுன்னா அது கொடுத்தா சுவை இல்ல நாக்கு வரும். டைம் அண்ட் எனர்ஜி சிம்பிள். அதாவது டைம் எல்லாத்துக்கும் இருக்கு, எனர்ஜி எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்றது. எல்லா வேலையும் பண்ணலாம், என் வேலை முதல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இன்னர் வாய்ஸ், உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளியை கேட்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்களாம், எங்கேயுமே கிடைக்காதான் அந்த மலர் ரெமெடி ப்ரிப்பேர் பண்றதுக்கு, எங்கேயுமே கிடைக்காதான். ஆனா திடீர்னு நடந்து போன இடத்துல திடீர்னு வந்து ஒரு செடி முளைச்சு பூக்குமா, இந்த வருஷத்துக்கு தேவையான ரெமடியை தயாரிக்கிற அளவுக்கு பூக்கம் வந்துருமா, கொடுத்துட்டு போயிடும். எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க, கொடுக்கறதுக்கே பிறந்தது. இதனுடைய முழு தன்மை தியானத்தன்மை ஈஸியா வரணும். அதாவது நான் உழைச்சுக்கிட்டே இருந்தேன் சார். என் குருக்கு 40 வருஷமா, என்னோட குரு ஒருத்தர், அவர் வந்து எப்பயுமே எதையும் ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுவாரு, திடீர்னு நிறுத்திடுவார். அவர் சொன்னாரு, நீங்க என்னங்க பண்ண, அவர்கிட்ட ஒருத்தர் வந்துக்கிறாங்க, நீங்க என்னங்க பண்ணீங்க, இல்ல நான் ஒரு ஆசிரமத்துல இருந்தேன், என்ன வேலை பண்ணீங்க, இல்ல வர்றவங்க எல்லாம் வழி காட்டுவேன், அதுக்காக போனேன் அந்த இடத்துக்கு, உன்னை எப்ப கண்டுபிடிக்க போறேன். அது மாதிரி ஆசிரமத்துக்கு, சினிமாக்காரங்களுக்கு, அரசியல்வாதிக்கு ஒர்க் பண்ணுவேன், 50 வருஷமா 30 வருஷமா ஒர்க் பண்ணுவேன், சென்டார் மட்டும் கொடுங்க, அவன் ஞானம் அடைஞ்சிருவான், இல்லாட்டி பெரிய ஆக்டர் ஆயிடுவான், இல்லாட்டி பெரிய அரசியல்வாதி ஆயிடுவான். செல்ஃப் டிட்டர்மினேஷன், உறுதித்தன்மை, நான் தான் இது நான் தான் அப்படின்னு சொல்ல செல்ஃப் அசர்டிவ்னஸ், ஆக்டிவா இருக்குது, எப்பயுமே எனர்ஜி எப்பயுமே இருக்கிறது சூப்பரா. சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, எப்ப சர்வீஸ் டு செல்ஃப், நான் என்ன பார்த்துட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு எப்பயுமே எல்லாருக்கும் அன்பாக இருத்தல். ஐ எம் வாட் ஐ ஆம், நான் இருக்கிறது. நாட் டு பிகம் அ மாஸ்டர், நான் நானா இருக்கிறது. நான் போய் மாஸ்டர் ஆனெல்லாம் விருப்பம் இல்லை, நான் நானா இருக்கிறது தான். சர்விங் அமாங் ஈக்குவல்ஸ், எல்லாருக்கும் செய்வது, எல்லாருக்கும் எல்லாமே செய்வது, எங்க நிறுத்தணும் யாருக்கு செய்யணும் செய்யறது. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இப்போ ஒரு மாற்றம் சென்டாரி, ஒரு மாற்றம் இலகுவாக
வருவதற்கு, புதிய மாற்றம் வருவதற்கு சென்டாரி சூப்பரா ஹெல்ப் பண்ணும். கேப்டன் ஆஃப் ஹிஸ் ஓன் ஷிப், தன்னுடைய படகின் தலைவன், நடத்துனர் அப்படின்னு மாற்றத்துக்கு அடிகோலுது. ஹியர் ஐ ஆம் அண்ட், நான் இங்க இருக்கேன், நல்ல கவனிங்க, நான் இங்க இருக்கேன். நான் போட்ட லைனை கிராஸ் பண்ணோம்னா என்கிட்ட நீ பெர்மிஷன் கொஞ்சம் கிராஸ் பண்ணும் அப்படின்னா என்கிட்ட பெர்மிஷன். இப்படி சொல்றதுதான் சென்டாரி. அதே மாதிரி இந்த மலர் ரொம்ப நுட்பமான மலர். எப்போ எங்க அது விருப்பப்படுதோ அங்கதான் வளரும். உலகத்துல நிறைய பேர் சென்டாரி பத்தி எல்லாம் பாடம் நடத்துறதே வேற, ஆனா இருக்கிறதே வேற. அஸ்திவாரம்ல உலகத்தை அசைச்சு விட்டுருவோம் இந்த ஃபிளவர். த பிளான்ட் செல்ஃப் சீட், தன்னைத்தான், அதாவது செல்ஃப் சீட். அடுத்து பாருங்க, விதை தன்னிலிருந்தே விதையை ஏற்படுத்தி கொண்டு தான் இடத்தை தானே தேர்ந்தெடுத்து கொண்டு விருப்பப்பட்டாதான் வளரும். யாருன்னா ஒருத்தர் மற்றவங்களால பயங்கரமா ஹரஸ் பண்ணப்பட்டு பாதிக்கப்பட்டு உடலால மனதால பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி இன்னும் எல்லார் விருப்பத்துக்கும் ஆளாகவங்களுக்கு இந்த சென்டாரி கொடுத்துருங்க. அப்புறம் பாருங்க ஆட்டத்தை. மிதிக்கப்பட்டது, அதிகமா மிதி வாங்கினது தான். ஆனாலும் மிதிக்கப்பட்ட கல் சிலையாக வணக்கத்துக்குரியவர்கள். அதாவது 38ல நீங்க முதல்ல வணக்கம் சொல்லணும், இவங்களுக்கு தான் வணக்கம் சொல்லணும். தன்னொலியான, ஏன்னா இவன் தன்னை வணங்குறவன், தன்னை மட்டும் நம்பினவன், தன்னிலுக்கு இருக்க உண்மையை கண்டவன், தானா நின்றவன், தானாகி நின்றாயே தற்பரனே பாடல் சென்டாரி தான். தொண்டனுக்கு தொண்டன், உலகத்தை ஆட்சி பண்ணுவேன், பிரபஞ்சத்தை குனிய வச்சுவாங்க. எதனால? தொண்டுனால, சேவைனால, நல்ல எண்ணத்தினால, பிரதிபலம் பாராத ஒரு தன்னை தெரிஞ்சதுனால, பிரதிபலம் பாராம பண்ணதுனால. ரெமடியை டக்கு டக்குன்னு கொடுக்குறது, ரெமெடி கொடுத்துரும் டக்குன்னு, இது எடுத்துன்னு வந்து ரெமெடி கொடுக்கறது. எப்படியாவது உதவி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல உதவியே கிடைக்கல, எல்லாத்துலயும் சிக்கல்ல மாட்டிட்டேன்றீங்களா, சென்டாரி கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். சேவை, ஞானத்தோடு கூடிய சேவை, இமிடியட் சர்வீஸ். எல்லாத்துக்கும் இடம் உண்டு, எனக்கு முதல் இடம் அப்படின்னு சொல்றது. இது அகங்காரம் கிடையாது. என்னை பார்க்க தான் இந்த பிரபஞ்சம் எனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குது உலகத்துல, நான் முதல்ல என்னை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றது. எது தேவை, எது தேவையற்றதுன்னு தெரியும். எது தேவையற்றதுன்னு தெரிஞ்சா எது தேவைன்னு தெரிஞ்சிடும். லிமிட் பாக்குறது. அதே மாதிரி கேள்வி, என்ன கேள்வி, என்கிட்ட வந்து ஒருத்தர் உதவி கேட்கறாங்கன்னா நிஜமாவே அவங்களுடைய எண்ணம் எதுவா இருக்கு, நிஜமாவே இது தேவையா நான் செய்யறதுக்கு, கம்யூனிட்டியா ஃபீல் பண்றது, அப்படியே இணக்கமா இருக்கிறது, எல்லாரோட இணக்கமா இருக்கிறது, தான் இதெல்லாம் ஒண்ணு பண்ணிட்டே இருக்குன்னு நினைக்கிறது, எந்த கலரும் எந்த சார்பும் எந்த சாயமும் இல்லாமல் மற்றவர்களையும் உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் என்னையும் நான் பார்க்க, நான் எந்த சாயமும் இல்லாமல் எந்த கலப்பும் இல்லாமல் என்னை பார்த்ததால் உலகத்தை எந்த விதமான சாயத்தோடும் எந்த விதமான விகல்பத்தோடும் எந்த விதமான மாறுபாடு இல்லாமல் நான் பார்த்தேன். வந்தேன், பார்த்தேன், போனேன். அதனால எனக்கு நான் முடிவற்றவன். இந்த பிரபஞ்சமே முடிவற்ற சேவை தான் செஞ்சுது, போயிட்டே இருக்குது, எது நடந்தாலும் நிக்கிறது இல்லை சென்டாரி. அதனாலதான் பேட்ச் சென்டர்ல அதனோட இமெயில் ஐடி சென்டாரின்னு வச்சிருக்காங்க. @centauri.com அப்படின்னு இருக்கும்.